மும்பை நகரம் ஒரு உயிர்ப்பான மூச்சு போல எப்போதும் இயங்கிக் கொண்டிருந்தது. வானளாவிய கட்டிடங்கள் மின்னும் ஆடம்பர வாகனங்கள், அவசரமாக ஓடும் மனிதர்கள் இவை அனைத்தும் சேர்ந்து இந்த மாபெரும் நகரத்தின் இதயத்தை உருவாக்கின. ஆனால் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகம் இங்கு இருந்தது. தாராவி. உலகின் மிகப்பெரிய குடிசை பகுதிகளில் ஒன்றான தாராவி வறுமை, உயிர் பிழைப்பு, நம்பிக்கை, நிராசை ஆகியவற்றின் சிக்கலான கலவையாக இருந்தது. குறுகிய பாதைகள், அழுக்கு வாய்க்கால்கள், குவிக்கப்பட்ட குப்பைகள், இருண்ட ஒற்றை அறை வீடுகள் இவை அனைத்தும் சேர்ந்து அங்கு ஒரு பெரிய மனித கடல் ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அங்கு புதிய கனவுகள் பிறந்து பழையவை மண்ணில் புதைந்தன. இந்த மனித கடலில் ஒரு சிறிய ஆட்டோரிக்ஷாவுடன் தன் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தான் ராகுல். 28 வயதான ராகுலுக்கு மும்பை நகரம் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தது. அதன் ஒவ்வொரு மூலையிலும் அவனது ஆட்டோரிக்ஷாவின் சக்கரங்கள் பதிந்திருந்தன. காலை 6 மணிக்கு தொடங்கும் அவனது பயணம் இரவு தாமதமாகவே முடியும். கடின உழைப்பாளியான ராகுலுக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோரிக்ஷா இல்லை. நாள் வாடகைக்கு எடுத்த ஆட்டோவை ஓட்டி கிடைக்கும் வருமானத்தால் தான் அவன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தான். ராகுலின் குழந்தை பருவம் தாராவியின் இந்த குறுகிய பாதைகளிலேயே கழிந்தது. அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவனது தந்தையும் தாயும் ஒரு விபத்தில் இறந்துவிட்டனர். பின்னர் அத்தை மற்றும் மாமாவின் பராமரிப்பில் வளர்ந்த அவன் இளவயதிலேயே வாழ்க்கையின் கஷ்டங்களை அறிந்தான். பள்ளிக்கு சென்றிருந்தாலும் படிப்பு பாதியில் நின்று வேலைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. முதலில் சிறிய வேலைகள், பின்னர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக. சொந்தமாக ஒரு குடும்பம் என்ற கனவை அவன் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனெனில் இந்த நகரத்தில் தனியாக உயிர் பிழைப்பதற்கே எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ராகுலின் ஆட்டோவில் ஏறும் ஒவ்வொரு பயணியும் அவனுக்கு ஒரு புதிய கதையாக இருந்தனர். அவசரமாக செல்லும் தொழிலதிபர்கள், பள்ளி குழந்தைகள், நாள் கூலியாளர்கள், நோயாளிகள் பலவிதமான மனிதர்கள். அவர்களின் முகங்களில் அவன் வாழ்க்கையின் பல பாவங்களை கண்டான். ஆனால் ராகுலின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பயணம் முடிந்து திரும்பும்போது பசியால் வாடியாருமில்லாமல் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தது. அவனது சிறிய வருமானத்தில் ஒரு பகுதியை இதற்காக ஒதுக்கி வைத்தான். தனது வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் அவனை மற்றவர்களின் வலியில் பங்கேற்க தூண்டின. ஒருவேளை உணவுக்காக கையை நீட்டுபவர்களின் கண்களில் அவன் தனது கடந்த காலத்தை கண்டான். அது அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. தன்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. ஒவ்வொரு நாளும் அவனது ஆட்டோரிக்ஷா நகரத்தின் பல பகுதிகளில் பயணித்தது. சில சமயங்களில் ஆடம்பர ஹோட்டல்களுக்கு முன்பாகவும், சில சமயங்களில் குடிசை பகுதியின் உள்ளேயும். இந்த நகரம் எவ்வளவு பெரிய முரண்பாடாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஒரு பக்கம் ஆடம்பரமும் செல்வமும், மறுபக்கம் வறுமையும் துயரமும். இந்த இரு உலகங்களுக்கு இடையில் ஒரு பாலமாக இருந்தது ராகுலின் ஆட்டோரிக்ஷா. ஒரு நாள் வழக்கம் போல இரவு தாமதமாக பயணம் முடிந்து திரும்பிக் கொண்டிருந்தான் ராகுல். அவனது ஆட்டோரிக்ஷாவின் முன் இருக்கையில் வைத்திருந்த உணவுப் பொட்டலங்கள் அவனது மனதுக்கு ஒரு திருப்தியை அளித்தன. இன்று இந்த உணவை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் யோசித்தான். நகரத்தின் ஒரு பரபரப்பான மேம்பாலத்தின் கீழே மக்கள் நடமாட்டமில்லாத ஒரு இடத்தில் அவனது கண்கள் தடைப்பட்டன. மும்பையின் தெருக்கள் பலருக்கு வீடாக இருந்தன. ஆனால் அந்த வீடுகளுக்கு மேற்கூரையோ கதவுகளோ பாதுகாப்போ இல்லை. ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைப்பதற்காக அவர்கள் போராட வேண்டியிருந்தது. சூரியனின் எரியும் வெப்பமும், மழையின் குளிர்ச்சியும், இரவின் பயமுறுத்தும் அமைதியும் அவர்களுக்கு பரிச்சயமானவை. மேம்பாலத்தின் கீழே கண்ட காட்சி ராகுலை பெரிதும் பாதித்தது. ஒரு முதிய பெண்பாதி முடமாகி பரிதாபகரமாக ஒரு கிழிந்த துணியால் மூடப்பட்டு கிடந்தார். அவருக்கு அருகில் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் மனமுடைந்து எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஒரு வெறுமையும் உதவியற்ற தன்மையும் ராகுல் கண்டான். அந்த இளம்பெண் தியா. தியாவின் வாழ்க்கை சமீப காலம் வரை இப்படியாக இருக்கவில்லை. அவளுக்கு அன்பான தந்தையும் தாயும் ஒரு தம்பியும் அஜய் இருந்தனர். தந்தை ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தார். சிறிய வருமானத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தியாவுக்கு ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவளது சிறிய உலகத்தில் வண்ணங்களும் கோடுகளும் அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தன. ஆனால் விதி அவர்களை நோக்கி கொடூரமாக சிரித்தது. தந்தை ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். அதிர்ச்சியில் சுமதி தேவி தாய் பக்கவாதத்தால் உடல் முடமாகியது. குடும்பத்தின் முழு பொறுப்பும் தியாவின் தோள்களில் விழுந்தது.
அஜய் இளவயதிலேயே சுயநலமும் பொறுப்பின்மையும் காட்டியவன் இந்த நெருக்கடியில் அவர்களை கைவிட்டான். முதலில் சிறிய வேலைகளுக்கு சென்றாலும் பின்னர் மோசமான கூட்டுகளில் சிக்கி இறுதியாக தியாவையும் முடமாகி கிடந்த தாயையும் தெருவில் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். தியா முற்றிலும் உடைந்து போனாள். தாயை பராமரிக்க வேண்டும், உணவு கண்டுபிடிக்க வேண்டும், பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் தெருவில் தனியாக இருந்த அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரவில்லை. பிச்சை எடுத்து மக்களின் இரக்கத்திலும் அவர்கள் வாழ வேண்டியதாயிற்று. ஒவ்வொரு நாளும் தியாவுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. தாயின் வலியை காணும்போது அவளது இதயம் நொறுங்கியது. தான் எதற்காக வாழ்கிறோம் என்று கூட அவள் யோசித்து போனாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வறண்டு போயிருந்தது. ஓவியங்களும் வண்ணங்களும் அவளது வாழ்க்கையிலிருந்து என்றென்றைக்குமாக மறைந்து போய்விட்டதாக அவள் நம்பினாள். ராகுலின் ஆட்டோ ரிக்ஷா தியாவையும் சுமதி தேவியையும் அடைந்து நின்றது. அவன் ஆட்டோவில் இருந்து இறங்கினான். தியா அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள். தெருவில் அந்நியர்களை நம்பக்கூடாது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ராகுலின் முகத்தில் கருணையும் இரக்கமும் நிறைந்திருந்தது. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா? என்ன ஆயிற்று? ராகுல் மென்மையாக கேட்டான். தியா ஒன்றும் பேசவில்லை. அவளது கண்கள் ராகுலை அளந்தன. நான் உங்களை தொந்தரவு செய்ய வரவில்லை. என்னிடம் கொஞ்சம் உணவு இருக்கிறது. பசிக்கிறதென்றால் சாப்பிடலாம். ராகுல் தன் கையில் இருந்த உணவு பொட்டலத்தை அவர்களை நோக்கி நீட்டினான். தியாவின் கண்களில் ஒரு கணம் பசியின் பிரகாசம் மின்னியது. ஆனால் அவள் அதை அடக்கி வைத்தாள். வேண்டாம், எங்களுக்கு இப்போது பசி இல்லை, அவள் பொய் சொன்னாள். பொய் சொல்லாதே. உன் கண்கள் சொல்கிறது நீங்கள் எவ்வளவு பசியுடன் இருக்கிறீர்கள் என்று ராகுல் புன்னகையுடன் கூறினான். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். தினமும் இப்படி பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது வழக்கம். பயப்பட வேண்டாம். ராகுலின் வார்த்தைகளில் இருந்த நேர்மை தியாவுக்கு புரிந்தது. அவள் மெதுவாக உணவு பொட்டலத்தை வாங்கினாள். சுமதி தேவியை நோக்கி நீட்டினாள். அம்மாவின் கண்களில் ஒரு ஆறுதல் ராகுல் கண்டான். அவர்கள் மெதுவாக உணவு சாப்பிடத் தொடங்கினர். தியாவும் பசியுடன் உணவு உண்டாள். உங்கள் பெயர் என்ன? ராகுல் கேட்டான். தியா அவள் மெதுவாக பதிலளித்தாள். என் பெயர் ராகுல். அம்மாவுக்கு என்ன ஆயிற்று? தியா தன் கதையை சுருக்கமாக ராகுலிடம் கூறினாள். தந்தையின் மரணம் தாயின் பக்கவாதமஜை கைவிட்டு சென்றது. ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தில் இருந்து பீத்தெடுப்பது போல இருந்தது. ராகுல் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான். அவனது உள்ளத்தில் வலி நிறைந்தது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் நாளையும் வருவேன். அம்மாவை ஒரு மருத்துவரிடம் காட்ட வேண்டும், ராகுல் கூறினான். தியா அவனை நன்றியுடன் பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கையின் பிரகாசத்தை ராகுல் கண்டான். அந்த இரவு ராகுல் வீட்டுக்கு திரும்பியது ஒரு புதிய எண்ணத்துடன். இந்த இரு பெண்களுக்கு உதவ தன்னால் என்ன செய்ய முடியும் என்று அவன் யோசித்தான். அவர்களின் உதவியற்ற தன்மை அவனது மனதை பெரிதும் தொந்தரவு செய்தது. தனது சிறிய வாழ்க்கையில் தன்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இதை அவன் கண்டான். அவனது உள்ளத்தில் ஒரு புதிய பணி பிறந்தது. அந்த இரவு ராகுலின் தூக்கத்தை கெடுத்தது. தியாவின் மற்றும் அவளது முடமான தாயின் உதவியற்ற தன்மை அவனது மனதில் ஒரு பாரமாக கிடந்தது. தனது சிறிய வாழ்க்கையில் தன்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இதை அவன் கண்டான். மறுநாள் காலை பயணத்தை தொடங்கும் முன் ராகுல் கொஞ்சம் கூடுதல் உணவு தயாரித்தான். தியாவையும் சுமதி தேவியையும் உதவுவதற்கு உறுதியுடன் அவன் ஆட்டோ ரிக்ஷாவுடன் மேம்பாலத்தின் கீழே திரும்பினான். ராகுல் அங்கு சென்றபோது தியா தன் தாயை ஒரு கிழிந்த துணியால் மூடிக்குளிரில் இருந்து பாதுகாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவர்களின் முகத்தில் களைப்பும் நிராசையும் தெரிந்தன. ராகுலை கண்டவுடன் தியாவின் கண்களில் ஒரு சிறிய பிரகாசம் தெரிந்தது. நான் வருவேன் என்று சொல்லவில்லையா? ராகுல் புன்னகையுடன் கேட்டான். அவன் கையில் இருந்த சூடான உணவை அவர்களை நோக்கி நீட்டினான். நீங்கள் வந்துவிட்டீர்கள். நம்ப முடியவில்லை. தியாவின் குரல் மெலிந்தது. நான் வாக்கு கொடுத்தால் காப்பாற்றுவேன், ராகுல் கூறினான். அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது? சுமதி தேவிக்கு பேச முடியவில்லை. அவர்களின் கண்கள் ராகுலிடம் நன்றியை வெளிப்படுத்தின. ராகுல் கொண்டு வந்த உணவை அவர்கள் ஆர்வமாக உண்டனர். பசியின் தீவிரம் அவர்களின் முகத்தில் தெளிவாக இருந்தது. நாட்கள் கடந்தன.
ராகுல் ஒவ்வொரு நாளும் தியாவையும் சுமதி தேவியையும் சந்திக்க வந்தான். அவன் அவர்களுக்கு உணவு மட்டுமல்ல, மருந்துகள், சிறிய ஆடைகள் ஆகியவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தான். ராகுலின் வரவு தியாவின் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறியது. அவனது இருப்பு அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை அளித்தது. தெருவின் கொடூரங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் ஒரு காவல்காரனாக இருந்தான் ராகுல். ஒரு நாள் சுமதி தேவிக்கு காய்ச்சல் அதிகரித்தது. அவர்களின் உடல் நடுக்கத்துடன் இருந்தது. தியா பயந்து போனாள். தெருவின் குளிர்ச்சியும் அசுத்தமும் அவர்களின் உடல்நிலையை மேலும் மோசமாக்கியது. ராகுல் ஓடி வந்தான். சுமதி தேவியின் நிலையை கண்டவுடன் அவனது உள்ளம் பதறியது. அம்மாவை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும், அவன் உறுதியாக கூறினான். மருத்துவமனையா? எங்களிடம் பணம் இல்லை ராகுல். தியாவின் கண்கள் கலங்கின. பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், ராகுல் கூறினான். அவனிடம் இருந்த சிறிய சேமிப்பை அவன் எடுத்தான். ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி கிடைத்த வருமானத்திலிருந்து சேமித்த பணமாக இருந்தது. அவன் சுமதி தேவியை ஆட்டோ ரிக்ஷாவில் ஏற்றினான். தியாவும் அவனுடன் ஏறினாள். மும்பையில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் பயணித்தனர். மருத்துவமனையின் கூட்டமும் சிக்கல்களும் ராகுலை பெரிதும் தொந்தரவு செய்தன. படிவங்களை நிரப்புவது, மருத்துவரை சந்திக்க காத்திருப்பது, மருந்துகள் வாங்குவது எல்லாவற்றையும் ராகுல் தனியாக செய்தான். தியா அவனுடன் உதவியற்றவளாக நின்றாள். இத்தகைய விஷயங்களில் அவளுக்கு எந்த அனுபவமும் இல்லை. இறுதியாக மருத்துவர் சுமதி தேவியை பரிசோதித்தார். தொற்று நோய், சரியான சிகிச்சையும் ஓய்வும் தேவை, இல்லை என்றால் இது மேலும் மோசமாகும், மருத்துவர் கூறினார். ராகுல் மருந்துகளை வாங்கினான். சுமதி தேவியை மருத்துவமனையில் அனுமதிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நிரந்தர முகவரியோ யாருமில்லாத நிலையோ இருந்தது. ராகுல் மருத்துவரிடம் கெஞ்சி பார்த்தாலும் சட்ட ரீதியான தடைகள் காரணமாக அது நடக்கவில்லை. ராகுல் சுமதி தேவியையும் தியாவையும் மீண்டும் மேம்பாலத்தின் கீழே கொண்டு வந்தான். அவன் அவர்களுக்கு மருந்துகளை கொடுத்தான். பயப்பட வேண்டாம், அம்மா விரைவில் குணமாகி விடுவார், அவன் தியாவை ஆறுதல் படுத்தினான். அந்த இரவு ராகுல் அவர்களுக்கு காவல் இருந்தான். தெருவின் குளிரில் தியாவையும் சுமதி தேவியையும் அருகில் வைத்து அவன் தூங்காமல் இருந்தான். அடுத்த நாட்களில் ராகுல் சுமதி தேவிக்கு மருந்துகளை தவறாமல் கொடுத்தான். அவனது பராமரிப்பில் சுமதி தேவியின் காய்ச்சல் குறைந்தது. அவர்களின் உடல்நிலை மேம்பட்டது. தியா ராகுலிடம் அளவற்ற நன்றி கூறினாள். நீங்கள் இல்லையென்றால் என் அம்மா, அவளால் வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை. அப்படி எதுவும் சொல்லாதே தியா, நான் உங்களுடன் இருக்கிறேன். ராகுல் அவளது கைகளை மெதுவாக தட்டினான். ஆனால் தெருவில் வாழ்க்கை இன்னும் ஒரு சவாலாக இருந்தது. ஒரு நாள் இரவு தியாவும் சுமதி தேவியும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சில சமூக விரோதிகள் அவர்களை அணுகினர். அவர்களிடம் இருந்த சிறிய பணத்தையும் ஆடைகளையும் திருட முயற்சித்தனர். தியா தூக்கத்தில் எழுந்து பயந்து கத்தினாள். ராகுல் அந்த நேரத்தில் அங்கு இல்லை. அவன் பயணம் முடிந்து திரும்பி வருகிறான். தியாவின் கூச்சல் கேட்டு அருகில் உள்ள சில பயணிகள் ஓடி வந்தனர். திருடர்கள் ஓடி தப்பினர். தியா பயந்து நடுங்கிதன் தாயை கட்டிப்பிடித்திருந்தாள். ராகுல் அங்கு ஓடி வந்தான். நடந்தவற்றை தியா அவனிடம் கூறினாள். ராகுலின் உள்ளத்தில் கோபம் கொந்தளித்தது. இந்த தெருவில் அவர்களை இப்படி விட முடியாது என்று அவன் புரிந்து கொண்டான். இங்கு இப்படி தொடர முடியாது தியா, இது பாதுகாப்பு இல்லை, ராகுல் கூறினான். பின்னர் நாங்கள் எங்கு செல்வோம் ராகுல், எங்களுக்கு யாரும் இல்லை. தியாவின் கண்கள் கலங்கின. ராகுல் ஆழமாக மூச்சுவிட்டான். அவனது மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவாகியது. இந்த இரு பெண்களையும் தன் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டிய நேரம் கடந்துவிட்டது என்று அவனுக்கு தோன்றியது. அந்த தாக்குதல் முயற்சி ராகுலின் மனதில் ஒரு தீவிரமான எண்ணத்தை தூண்டியது. தியாவையும் சுமதி தேவியையும் இப்படி தெருவில் விடுவது பாதுகாப்பு இல்லை என்று அவன் உணர்ந்தான். அவனது சிறிய வாடகை வீட்டில் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பது பற்றி அவன் தீவிரமாக யோசித்தான். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநரான தன்னால் இரு பெண்களை பாதுகாக்க முடியுமா என்ற எண்ணம் அவனை தொந்தரவு செய்தது. இருப்பினும் அவர்களின் உதவியற்ற தன்மை அவனை பின்வாங்க விடவில்லை. மறுநாள் காலை ராகுல் வழக்கம் போல உணவு கொண்டு வந்தான். தியாவின் முகத்தில் முந்தைய இரவின் பயம் இன்னும் தெரிந்தது. நீங்கள் பயப்பட வேண்டாம் தியா, நான் உங்களுடன் இருக்கிறேன், ராகுல் ஆறுதல் கூறினான். நீங்கள் இல்லை என்றால்? எங்களுக்கு யாரும் இல்லை ராகுல், தியாவின் குரல் தடுமாறியது. அப்படி எதுவும் சொல்லாதே.
நான் உங்களுடன் இருப்பேன், ராகுல் கூறினான். அவனது வார்த்தைகள் தியாவுக்கு பெரிய ஆறுதலை அளித்தன. நாட்கள் கடந்தன. ராகுல் ஒவ்வொரு நாளும் தியாவையும் சுமதி தேவியையும் சந்திக்க வந்தான். அவன் அவர்களுக்கு உணவு மருந்துகள், சிறிய ஆடைகள் ஆகியவற்றை கொடுத்தான். சுமதி தேவியின் உடல்நிலை மெதுவாக மேம்படத் தொடங்கியது. ராகுலின் அன்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை அளித்தது. ராகுலுக்கும் தியாவுக்கும் இடையிலான உரையாடல்கள் மெதுவாக ஆழமானவையாக மாறின. அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் கனவுகளையும் பயங்களையும் பற்றி பேசினர். தியா ராகுலிடம் தன் குழந்தை பருவத்தை பற்றி கூறினாள். தன் தந்தை வரைந்து கொடுத்த ஓவியங்களைப் பற்றி, தன் மனதில் நிறைந்திருந்த வண்ணங்களைப் பற்றி. எனக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடித்திருந்தது ராகுல். ஆனால் இப்போது தியாவின் குரல் தடுமாறியது. இப்போது என்ன? நீ இப்போதும் வரையலாமே, ராகுல் அவளை ஊக்கப்படுத்தினான். எங்கே? எப்படி? இந்த தெருவில் நான் எப்படி வரைய முடியும்? தியாவின் கண்களில் நிராசை நிறைந்தது. ஒரு நாள் நீ மீண்டும் வரைவாய் தியா. எனக்கு உறுதியாக தெரியும், ராகுல் கூறினான். அவனது வார்த்தைகள் தியாவுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தன. ராகுல் தன் வாழ்க்கையையும் கனவுகளையும் பற்றி தியாவிடம் கூறினான். சொந்தமாக ஒரு சிறிய வீடு, அமைதியான வாழ்க்கை. எனக்கு பெரிய கனவுகள் எதுவும் இல்லை தியா. ஆனால் இந்த நகரத்தில் யாரும் தனியாக இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். பசியுடன் இருப்பவர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க என்னால் முடிய வேண்டும், ராகுல் கூறினான். தியா அவனது வார்த்தைகளை கவனமாக கேட்டாள். அவனது எளிமையும் கருணையும் அவளை பெரிதும் கவர்ந்தன. அவர்கள் ஒன்றாக இருக்கும்போது தெருவின் ஒலிகள் கூட அவர்களுக்கு இடையில் ஒரு இசையாக மாறியது. ராகுலின் இருப்பு தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை அளித்தது. அவளால் அவனை நம்ப முடிந்தது. தெருவின் கொடூரமான யதார்த்தங்களிலிருந்து அவளை பாதுகாக்கும் ஒரு நிழல் மரமாக இருந்தான் ராகுல். ஆனால் அவர்களின் இந்த நெருக்கம் சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியது. தாராவியில் உள்ளவர்களுக்கு ராகுலை நன்றாக தெரியும். அவனது நன்மையும் கருணையும் அவர்களுக்கு புரியும். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தெருவில் வாழும் ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை. என்ன ராகுல், உனக்கு வேறு பெண்கள் கிடைக்கவில்லையா? இந்த தெருவில் கிடப்பவர்களையா நீ பார்க்கிறாய்? சில ஆட்டோ ஓட்டுநர்கள் கேலி செய்தனர். அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை உள்ளது, பாதுகாப்பு தேவை. ராகுல் அமைதியாக பதிலளித்தான். உனக்கு ஏன் இந்த தலைவலி? உன் வாழ்க்கையை பார்த்தால் போதாதா? மற்றொருவன் கேட்டான். மற்றவர்களின் வலியை பார்க்கும்போது என்னால் கண்களை மூடியிருக்க முடியாது, ராகுல் கூறினான். அவனது வார்த்தைகளில் உறுதி இருந்தது. சிலர் ராகுலை பாராட்டினர். நீ ஒரு நல்ல மனிதன் ராகுல். இந்த காலத்தில் உன்னை போன்றவர்கள் குறைவு, ஒரு கடைக்காரர் கூறினார். இந்த கேலிகளும் பாராட்டுகளும் ராகுலை பாதிக்கவில்லை. அவனது மனதில் தியாவும் சுமதி தேவியும் மட்டுமே இருந்தனர். அவர்களின் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே அவனது இலக்காக இருந்தது. ஒரு நாள் இரவு ராகுல் பயணம் முடிந்து திரும்பி வரும்போது தியா தூங்காமல் அவனை காத்திருப்பதை கண்டான். என்ன தியா, தூங்கவில்லையா? ராகுல் கேட்டான். நீங்கள் வரும் வரை என்னால் தூங்க முடியவில்லை ராகுல். இந்த தெருவில் எனக்கு பயமாக இருக்கிறது. தியாவின் குரலில் பயம் நிறைந்திருந்தது. ராகுல் அவள் அருகில் அமர்ந்தான். பயப்பட வேண்டாம், நான் இங்கு இருக்கிறேன். அவர்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். தியா தன் தம்பி அஜயை பற்றி கூறினாள். அவன் என்னையும் அம்மாவையும் கைவிட்டு சென்றபோது இனி எங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் வந்தீர்கள். தியாவின் கண்கள் கலங்கின. நான் உங்களுடன் இருக்கிறேன் தியா. இனி நீங்கள் தனியாக இல்லை. ராகுல் அவளது கைகளை மெதுவாக தட்டினான். அந்த நிமிடத்தில் அவர்களின் இதயங்கள் ஒருவருக்கொருவர் மேலும் நெருங்கின. ராகுலின் உள்ளத்தில் தியாவின் மீது அன்பு வளர்ந்தது. அவளை தன் வாழ்க்கையில் சேர்க்க அவன் முடிவு செய்தான். ராகுலின் மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவாகியது. தியாவை திருமணம் செய்ய வேண்டும். இந்த முடிவு அவனுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஒரு ஆட்டோ ஓட்டுநரான தனக்கு சொந்தமாக வீடோ நிரந்தர வருமானமோ இல்லாத தனக்கு எப்படி ஒரு பெண்ணையும் அவளது நோய்வாய்ப்பட்ட தாயையும் பாதுகாக்க முடியும்? இந்த கேள்வி அவனை தொந்தரவு செய்தது. ஆனால் தியாவின் உதவியற்ற தன்மையும் தாயின் மீது அவள் கொண்ட அன்பும் ராகுலை முன்னோக்கி நகர்த்தின. அவன் தன் நெருங்கிய நண்பன் சஞ்சயிடம் இதை பகிர்ந்து கொண்டான். சஞ்சய் ஒரு பழைய ஆட்டோ ஓட்டுநர்.
ராகுலைப் போலவே தாராவியில் வாழ்பவன். என்ன ராகுல், நீ என்ன சொல்கிறாய்? ஒரு தெருவில் வாழும் பெண்ணை திருமணம் செய்யவா? உனக்கு பைத்தியமா? சஞ்சய் அதிர்ச்சியுடன் கேட்டான். அவள் தெருவில் வாழும் பெண்ணாக இருக்கலாம் சஞ்சய். ஆனால் அவளுக்கு ஒரு இதயம் உள்ளது. அன்பு செய்யவும் அன்பு பெறவும் அவளுக்கு உரிமை உள்ளது. அவளது தாயை பராமரிக்க அவளுக்கு ஒருவர் தேவை, ராகுல் கூறினான். ஆனால் நீ எப்படி அவர்களை பராமரிப்பாய்? உன் வருமானம் உனக்கே போதவில்லையே? சஞ்சய் கவலையுடன் கேட்டான். நான் கஷ்டப்பட தயாராக இருக்கிறேன் சஞ்சய். அவர்களை தனியாக விட என்னால் முடியாது. அவளது கண்களில் உள்ள உதவியற்ற தன்மை என்னை பெரிதும் வேதனைப்படுத்துகிறது, ராகுல் கூறினான். சஞ்சய் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். ராகுலின் மனதை அவனுக்கு தெரியும். அவனது நன்மையும் கருணையும் அவனுக்கு புரியும். உன் விருப்பப்படி செய் ராகுல். நான் உன்னுடன் இருப்பேன், சஞ்சய் இறுதியாக கூறினான். ராகுலுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ராகுல் தியாவை திருமணம் செய்ய முடிவு செய்தான். ஒரு நாள் இரவு அவன் தியாவிடம் சென்றான். சுமதி தேவி உறங்கிக் கொண்டிருந்தார். தியா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், ராகுல் மெதுவாக கூறினான். தியா அவனை உற்று நோக்கினாள். அவனது முகத்தில் ஒரு தீவிரம் அவள் கண்டாள். எனக்கு உன்னை திருமணம் செய்ய வேண்டும் தியா, ராகுல் கூறினான். அவனது குரல் மெலிந்தது. உன் தாயையும் நம்முடன் சேர்க்க வேண்டும். நீ இனி தனியாக இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு உள்ளவற்றை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஒருவேளை என்னிடம் பெரிய சேமிப்பு இருக்காது. ஆனால் என் அன்பும் கவனிப்பும் உனக்கு எப்போதும் இருக்கும். ராகுலின் வார்த்தைகளை கேட்டு தியாவின் கண்கள் கலங்கின. அவளால் நம்ப முடியவில்லை. வாழ்க்கையில் இப்படியொரு அன்பு தனக்கு கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தெருவில் கைவிடப்பட்ட தனக்கு இப்படியொரு வாழ்க்கை கிடைக்கும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. ராகுலானால் நான் உனக்கு பாரமாக இருக்க மாட்டேனா என் தாய்? தியாவின் வார்த்தைகள் முறிந்து போயின. நீ எனக்கு பாரம் இல்லை தியா, நீ என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அம்மாவும் என் தாய். நாம் ஒன்றாக வாழ்வோம். ராகுல் அவளது கைகளை மெதுவாக பிடித்தான். தியா ராகுலின் கண்களை பார்த்தாள். அங்கு அவள் அன்பையும் நேர்மையையும் கண்டாள். முழு மனதுடன் அவள் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டாள். அவளது கண்களிலிருந்து மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிந்தது. சுமதி தேவிக்கு பேச முடியவில்லை என்றாலும் மகளின் மகிழ்ச்சி அந்த தாயின் கண்களில் பிரதிபலித்தது. ராகுலின் முடிவு அவர்களுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. தன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அந்த தாய் நம்பினார். அப்படியே கான்பூரில் உள்ள ஒரு சிறிய கோவிலில் ராகுலும் தியாவும் திருமணம் செய்து கொண்டனர். தாராவியில் உள்ள சில நண்பர்களும் கோவில் பூசாரியும் மட்டுமே சாட்சிகளாக இருந்தனர். எளிமையான ஒரு விழாவாக இருந்தது. ராகுல் தியாவின் கழுத்தில் தாலி கட்டும்போது தியாவின் கண்கள் கலங்கின. அந்த நிமிடத்தில் தெருவில் உள்ள துயரமான வாழ்க்கை ஒரு கெட்ட கனவு போல மறைந்து போனது. அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. ராகுல் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வெளியேறியவன் வாழ்க்கை திருப்பிக் கொடுத்தது அன்பையும் ஒரு குடும்பத்தையும். திருமணத்திற்கு பிறகு ராகுல் தியாவையும் சுமதி தேவியையும் தன் சிறிய வாடகை வீட்டிற்கு அழைத்து சென்றான். தாராவியில் உள்ள ஒரு குறுகிய பாதையில் இருந்தது அந்த ஒற்றை அறை வீடு. வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் ராகுலுக்கு அது அவனது உலகமாக இருந்தது. உள்ளே ஒரு சிறிய கட்டில், ஒரு மேசை, சில பாத்திரங்கள், அவ்வளவுதான். ஆனால் தியாவுக்கு அது ஒரு அரண்மனையை விட பெரியதாக இருந்தது. பல ஆண்டுகளாக தெருவில் படுத்து உறங்கிய அவளுக்கு சொந்தமாக ஒரு மேற்கூரையும் பாதுகாப்பும் கிடைத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. சுமதி தேவியை கட்டிலில் படுக்க வைத்தனர். தியா ராகுலின் முகத்தை பார்த்தாள். அவளது கண்களில் அளவற்ற அன்பும் நன்றியும் நிறைந்திருந்தன. இது என் வீடு தியா, இனி உங்களுடையதும், ராகுல் புன்னகையுடன் கூறினான். தியாவுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவள் ராகுலை கட்டிப்பிடித்தாள். அந்த நிமிடத்தில் அவளது எல்லா துயரங்களும் மறைந்து போனதாக அவளுக்கு தோன்றியது. தியா அந்த சிறிய வீட்டை ஒரு அன்புக்கூடாக மாற்றத் தொடங்கினாள். அவள் வீட்டை சுத்தம் செய்து பொருட்களை அடுக்கி வைத்தாள். ராகுல் பயணம் முடிந்து வரும்போது சுத்தமான வீடும் தியாவின் புன்னகை முகமும் அவனை காத்திருந்தன. சுமதி தேவிக்காக அவர்கள் ஒரு சிறிய கட்டிலை அமைத்தனர். ராகுல் காலையில் பயணத்திற்கு செல்லும் போது யா தாயை பராமரித்தாள். மருந்துகளை சரியாக கொடுத்து உணவு அளித்து உடலை சுத்தம் செய்தாள்.
ராகுல் ஆட்டோ ரிக்ஷாவில் இருந்து திரும்பி வரும்போது தாயின் உடல்நிலையை பற்றி தியாவிடம் கேட்டான். அம்மாவுக்கு இன்று கொஞ்சம் உற்சாகம் உள்ளது ராகுல் தியா கூறும்போது அவளது முகத்தில் மகிழ்ச்சி நிறையும். ராகுலின் பராமரிப்பும் தியாவின் அன்பும் சுமதி தேவியின் உடல்நிலையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின. அவர்களால் மெதுவாக கைகால்களை அசைக்க முடிந்தது. சிறிய வார்த்தைகளை பேசவும் முயற்சித்தனர். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் ராகுலுக்கும் தியாவுக்கும் பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. ராகுலின் நண்பன் சஞ்சய் அவர்களை சந்திக்க வந்தான். தியாவையும் சுமதி தேவியையும் கண்டவுடன் சஞ்சய்க்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உன் முடிவு சரியாக இருந்தது ராகுல். உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறாள், சஞ்சய் கூறினான். தியா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். அவள் சஞ்சய்க்கு தேநீர் கொடுத்தாள். ராகுலின் நண்பர்களும் மெதுவாக தியாவை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர். ராகுலும் தியாவும் உள்ள தாம்பத்திய வாழ்க்கை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் நிழலாகவும் இருந்தனர். ராகுல் ஒவ்வொரு நாளும் பயணத்திற்கு செல்லும்போது தியா வீட்டில் தாயை பராமரித்தாள். மாலையில் ராகுல் வரும்போது அவர்கள் ஒன்றாக உணவு உண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் சிறிய உலகத்தில் அவர்கள் பெரிய மகிழ்ச்சிகளை கண்டனர். ஒரு நாள் ராகுல் தியாவிடம் கூறினான், தியா உனக்கு ஓவியம் வரைவது பிடித்திருந்ததல்லவா? இப்போது ஏன் வரையவில்லை? தியாவின் முகத்தில் ஒரு மங்கலான உணர்வு பரவியது. எங்கே வரைய ராகுல்? என்னிடம் காகிதமோ பென்சிலோ இல்லை. என் மனதில் வண்ணங்கள் மறைந்துவிட்டன, அவள் கூறினாள். அப்படி எதுவும் சொல்லாதே தியா. உன் திறமையை நீ வீணாக்க கூடாது, ராகுல் கூறினான். மறுநாள் ராகுல் பயணம் முடிந்து திரும்பி வரும்போது அவனது கையில் ஒரு சிறிய நோட்டு புத்தகமும் பென்சில்களும் இருந்தன. இது உனக்கு தியா, நீ வரைய வேண்டும், ராகுல் கூறினான். தியாவின் கண்கள் கலங்கின. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு வரைய உபகரணங்கள் கிடைத்தன. அவள் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கினாள். ராகுலும் தியாவும் ஒரு கதை தியா மீண்டும் ஓவியம் வரைய தொடங்கினாள். ஆரம்பத்தில் அவளுக்கு தயக்கம் இருந்தது. அவளது கைகள் நடுங்கின. ஆனால் படிப்படியாக அவளது மனதிலிருந்து வண்ணங்கள் பாயத் தொடங்கின. அவள் ராகுலின் ஆட்டோ ரிக்ஷாவை வரைந்தாள், தாராவியின் காட்சிகளை வரைந்தாள்தான் அம்மாவின் முகத்தை வரைந்தாள். ராகுல் அவளது ஓவியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டான். தியானி ஒரு சிறந்த கலைஞன். உன் ஓவியங்கள் அழகாக இருக்கின்றன என்று ராகுல் அவளை ஊக்கப்படுத்தினான். தியாவின் ஓவியங்களை ராகுலின் நண்பர்களும் பார்த்தார்கள். அவர்கள் அவளை பாராட்டினார்கள். சிலர் தியாவின் ஓவியங்களை சிறிய விலைக்கு வாங்கினார்கள். இது தியாவுக்கு ஒரு சிறிய வருமானத்தை ஈட்ட உதவியது. அவளது மனதில் புதிய நம்பிக்கைகள் மலர்ந்தன. ராகுலின் ஆட்டோ ரிக்ஷா வாழ்க்கை மிகவும் பரபரப்பாக மாறியது. மனைவியையும் அம்மாவையும் பராமரிக்கும் பொறுப்பு அவனை மேலும் கடினமாக உழைக்க தூண்டியது. அவன் அதிக நேரம் ஆட்டோ ஓட்டினான். இரவு தாமதமாக வீட்டிற்கு திரும்பினான். தியா அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ராகுல் வரும்போது அவள் அவனுக்கு உணவு பரிமாறினாள். ஒரு நாள் ராகுல் ஆட்டோ ஓட்டி முடித்து வரும்போது அவனது ஆட்டோ ரிக்ஷாவின் டயர் பஞ்சரானது. அதை சரி செய்ய அவனிடம் பணமில்லை. அவன் விரக்தியடைந்து வீட்டிற்கு நடந்து வந்தான். தியா அவனை பார்த்தவுடன் அவன் முகத்தில் உள்ள கவலையை புரிந்து கொண்டாள். என்ன ராகுல், என்ன ஆச்சு என்று தியா கேட்டாள். ஆட்டோவின் டயர் பஞ்சராகி விட்டது தியா. சரி செய்ய பணம் இல்லை என்று ராகுல் கூறினான். தியா தன்னிடம் இருந்த சிறிய பணத்தை ராகுலிடம் நீட்டினாள். அது அவள் ஓவியங்களை விற்று சம்பாதித்த பணம். இதை வைத்து சரி செய்து கொள் ராகுல் என்று தியா கூறினாள். ராகுல் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். இது உன்னுடைய பணம் இல்லையா தியா? நாம் இனி தனியாக இல்லை ராகுல். இது நம்முடைய பணம் என்று தியா புன்னகைத்தாள். ராகுல் அவளை கட்டிப்பிடித்தான். அந்த நொடியில்தான் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது என்பதை அவன் உணர்ந்தான். தியா தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் என்று அவன் புரிந்து கொண்டான். அவர்கள் ஒன்றாக வாழ்க்கையின் சிறிய சவால்களை எதிர்கொண்டார்கள். மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். சுமதி தேவி மெதுவாக நடக்கத் தொடங்கினார். அவர்களது முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்தது. ராகுலின் மற்றும் தியாவின் அன்பை பார்த்தபோது அந்த அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. தெருவில் இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களது வாழ்க்கையில் நம்பிக்கையின் புதிய நாட்கள் உதயமாகின. ராகுலின் மற்றும் தியாவின் வாழ்க்கை மெதுவாக ஒரு தாளத்திற்கு மாறிக்கொண்டிருந்தது.
அன்பும் பரஸ்பர நம்பிக்கையும் அவர்களது சிறிய வீட்டை மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மாற்றியது. தியாவின் ஓவியங்களிலும் சுமதி தேவியின் மெதுவாக மேம்படும் ஆரோக்கியத்திலும் நம்பிக்கையின் புதிய கதிர்கள் அவர்களது வாழ்க்கையில் நுழைந்தன. ராகுலின் கடின உழைப்பும் தியாவின் ஆதரவும் அவர்களை ஒவ்வொரு நாளும் முன்னோட்டி செலுத்தின. ஒரு நாள் மதியம் ராகுல் ஆட்டோ ஓட்டப் போயிருந்த நேரம். தியா சுமதி தேவிக்கு உணவு கொடுத்து சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். அப்போது வீட்டு வாசலில் ஒரு தட்டு சத்தம் கேட்டது. தியா கதவை திறந்தாள். முன்பு நின்றவரை பார்த்தவுடன் அவள் திகைத்து போனாள். நேர்த்தியாக உடையணிந்து ஒரு பிரீஃப் கேஸுடன் நிற்கும் ஒருவர். அவரது முகத்தில் ஒரு விதமான தீவிரம் இருந்தது. தியாவா என்று அவர் கேட்டார். அவரது குரலில் ஒருவிதமான உத்தியோகபூர்வமான தொனி இருந்தது. தியா சந்தேகத்துடன் தலையசைத்தாள். ஆம், நீங்கள் யார்? என் பெயர் சந்தோஷ் மேனன். நான் ஒரு வக்கீல் என்று அவர் கூறினார். உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். தியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன்னை ஏன் ஒரு வக்கீல் சந்திக்க வேண்டும்? அவளுக்கு பயமும் சந்தேகமும் தோன்றியது. தெருவில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டனவா அல்லது அஜய் ஏதேனும் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறானா? அவளது மனதில் பல எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. என்னை ஏன் சந்திக்க வந்தீர்கள் என்று தியாவின் குரல் மெலிந்தது. இது ஒரு முக்கியமான விஷயம் தியா, உள்ளே வந்து பேசலாமா என்று சந்தோஷ் மேனன் கேட்டார். தியாவுக்கு தயக்கம் இருந்தது. ராகுல் இல்லாதபோது ஒரு அந்நியரை வீட்டிற்குள் அனுமதிக்க அவள் பயந்தாள். என் கணவர் இப்போது வீட்டில் இல்லை, அவர் வந்த பிறகு வர முடியுமா என்று தியா கேட்டாள். சந்தோஷ் மேனன் அவளை பார்த்தார். நான் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறேன் தியா, இது அவசரமான விஷயம். உனக்கு பயமாக இருந்தால் வெளியே எங்காவது உட்கார்ந்து பேசலாம். தியா சுமதி தேவியை பார்த்தாள். அம்மா படுக்கையில் படுத்து அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். தியாவுக்கு வேறு வழியில்லை என்று தோன்றியது. அவள் சந்தோஷ் மேனனை உள்ளே அழைத்தாள். சந்தோஷ் மேனன் உள்ளே நுழைந்தார். அவர் சுற்றிலும் பார்த்தார். சிறிய வீடு, ஆனால் சுத்தமாக இருந்தது. சுமதி தேவியை பார்த்தவுடன் அவருக்கு இரக்கம் தோன்றியது. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா என்று அவர் கேட்டார். அம்மாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கிறது என்று தியா மெதுவாக கூறினாள். சந்தோஷ் மேனன் தனது பிரீஃப் கேஸை திறந்து அதிலிருந்து சில ஆவணங்களை எடுத்தார். தியா, ஒரு துயரமான செய்தி இருக்கிறது. உன் பெரியம்மா தேவயானி தேவி சமீபத்தில் இறந்துவிட்டார் என்று சந்தோஷ் மேனன் கூறினார். தியாவுக்கு தேவயானி தேவியை பற்றி பெரிய அறிவு இல்லை. அப்பா உயிருடன் இருந்தபோது எப்போதோ கேட்ட ஒரு பெயர். பெரியம்மாவா? எனக்கு பெரியம்மா இருந்தாரா என்று தியா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமுன் அப்பாவின் சகோதரி தேவயானி தேவி. அவருக்கு குழந்தைகள் இல்லை. பல வருடங்களாக நான் உங்கள் குடும்பத்தை தேடிக்கொண்டிருந்தேன். உன் அப்பாவின் மரணத்திற்கு பிறகு உங்கள் குடும்பம் எங்கு சென்றது என்று யாருக்கும் தெரியவில்லை. பல விசாரணைகளுக்கு பிறகு உன்னை இங்கே கண்டுபிடிக்க முடிந்தது என்று சந்தோஷ் மேனன் விளக்கினார். தியாவுக்கு எதுவும் புரியவில்லை. அவளது பெரியம்மா இறந்துவிட்டாரா? தனக்கு ஒரு பெரியம்மா இருந்தாரா? உங்கள் பெரியம்மா மிகவும் செல்வந்தராக இருந்தார் தியா. அவருக்கு நகரத்தில் ஒரு பெரிய வீடு, சில நிலங்கள், வங்கியில் நல்ல தொகை இருந்தது என்று சந்தோஷ் மேனன் தொடர்ந்தார். தியாவுக்கு நம்ப முடியவில்லை. தான் தெருவில் பிச்சை எடுத்து அலைந்தபோது தனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்ததா? அவருக்கு குழந்தைகள் இல்லாததால் அவரது எல்லா சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசு நீதான் தியா என்று சந்தோஷ் மேனன் கூறினார். தியா அதிர்ச்சியடைந்தாள். சொத்தின் வாரிசுதானா? அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. இது உண்மையா அல்லதுதான் கனவு காண்கிறாளா? இதை நம்புவது கடினமாக இருக்கலாம் தியா, ஆனால் இது உண்மை. இதோ ஆவணங்கள் என்று சந்தோஷ் மேனன் சில சட்ட ஆவணங்களை தியாவிடம் நீட்டினார். தியாவுக்கு அந்த ஆவணங்களில் எதுவும் புரியவில்லை. அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மகிழ்ச்சியா துக்கமா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு காலம் தெருவில் கஷ்டப்பட்டு வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவளுக்கு ராகுலை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவனிடம் சென்று இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் கணவர் வரும் வரை காத்திருக்க முடியுமா என்று தியா கேட்டாள். நிச்சயமாக, நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று சந்தோஷ் மேனன் கூறினார். தியா சுமதி தேவியை பார்த்தாள். அம்மாவின் கண்களில் ஒருவித ஆர்வம் இருந்தது.
தியா அம்மாவின் கைகளை பிடித்தாள். அம்மா, நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று அவளால் சொல்ல முடியவில்லை. நேரம் கடந்து சென்றது. ராகுல் ஆட்டோ ஓட்டி முடித்து வீட்டிற்கு திரும்பினான். வீட்டில் ஒரு அந்நியர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் அவன் திகைத்தான். ராகுல், இவர் சந்தோஷ் மேனன், ஒரு வக்கீல் என்று தியா கூறினாள். அவளது குரலில் ஒரு விதமான நடுக்கம் இருந்தது. ராகுல் சந்தேகத்துடன் சந்தோஷ் மேனனை பார்த்தான். என்ன விஷயம்? சந்தோஷ் மேனன் ராகுலிடம் எல்லாவற்றையும் விளக்கினார். தியாவின் பெரியம்மாவின் மரணம் சொத்து தியா ஒரே வாரிசு என்பது. ராகுல் எல்லாவற்றையும் கேட்டு மறண்டு போனான். அவனும் தியாவை போலவே நம்ப முடியவில்லை. இது ஏதாவது மோசடியாக இருக்குமா என்று ராகுல் சந்தேகத்துடன் கேட்டான். இல்லை ராகுல், இது உண்மை. நீங்கள் விரும்பினால் என் அலுவலகத்திற்கு வந்து ஆவணங்களை பரிசோதிக்கலாம், அல்லது என் அடையாள அட்டையை பார்க்கலாம் என்று சந்தோஷ் மேனன் கூறினார். அவரது வார்த்தைகளில் நேர்மை இருந்தது. ராகுல் சந்தோஷ் மேனனின் அடையாள அட்டையை வாங்கி பரிசோதித்தான். எல்லாம் சரியாக இருந்தது. அவன் தியாவை பார்த்தான். அவளது கண்களில் மின்னி மறையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையின்மையையும் அவன் கண்டான். அவர்களது வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிட்டது என்று அவனுக்கு தோன்றியது. சந்தோஷ் மேனனின் வெளிப்பாடு ராகுலின் மற்றும் தியாவின் வாழ்க்கையில் ஒரு புயல் போல இருந்தது. எதிர்பாராத வகையில் கிடைத்த இந்த பாக்கியம் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்தாலும் அதன் பின்னால் பெரிய சவால்களும் காத்திருந்தன. சந்தோஷ் மேனன் அவர்களிடம் கூறினார், தேவயானி தேவிக்கு வேறு உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சொத்துக்கு உரிமை கோர வாய்ப்பு உள்ளது. எனவே இதை சட்டப்படி தியாவின் பெயருக்கு மாற்றுவதற்கு சில சிரமங்கள் இருக்கும். ராகுலுக்கும் தியாவுக்கும் சட்ட விஷயங்களை பற்றி பெரிய புரிதல் இல்லை. அவர்கள் சந்தோஷ் மேனனை முழுமையாக நம்பினார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சார் என்று ராகுல் கேட்டான். நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த வழக்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சந்தோஷ் மேனன் கூறினார். அவருக்கு தியாவையும் ராகுலையும் ஒரு விதமான பற்றுதல் தோன்றியிருந்தது. அவர்களது நேர்மையும் எளிமையும் அவரை கவர்ந்திருந்தது. அடுத்த நாட்களில் சந்தோஷ் மேனன் தியாவையும் ராகுலையும் அழைத்து நீதிமன்றத்திற்கும் மற்ற சட்ட விஷயங்களுக்கும் சென்றார். தேவயானி தேவியின் மற்ற உறவினர்கள், குறிப்பாக அவர்களது சகோதரனின் குழந்தைகள் சொத்துக்கு உரிமை கோரி முன்வந்தார்கள். அவர்கள் தியாவையும் ராகுலையும் மோசடிக்காரர்களாக சித்தரிக்க முயன்றார்கள். தியா ஒரு பிச்சைக்காரி என்றும் ராகுல் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்றும் கூறி நீதிமன்றத்தில் வாதிட்டார்கள். தியாவையும் ராகுலையும் மனரீதியாக தளரச் செய்ய பல வழிகளை முயன்றார்கள். இந்த பெண்ணுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்து கிடைக்கும்? இது மோசடி என்று அவர்கள் நீதிமன்றத்தில் வாதிட்டார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை கேட்டு தியாவுக்கு வேதனையாக இருந்தது. அவளுக்கு அழுகை வந்தது. ராகுல் அவளது கைகளை இறுக்கமாக பிடித்தான். சந்தோஷ் மேனன் தியாவுக்காக வலுவாக வாதிட்டார். தேவயானி தேவி எழுதிய உயில் தியாவின் குடும்ப பின்னணி, தியாவை கண்டுபிடிக்கத்தான் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் விளக்கினார். இந்த நேரத்தில் தியாவின் சகோதரன் அஜய் மீண்டும் அவர்களது வாழ்க்கையில் நுழைந்தான். சொத்து பற்றிய செய்திகள் அவனுக்கு தெரிந்திருந்தன. அவன் மோசமான நட்பு வட்டங்களில் மாட்டிக்கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தான். இந்த சொத்தை திருடுவதற்காக ஒரு புதிய திட்டத்துடன் வந்தான். ஒரு நாள் அஜய் ராகுலின் வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்தவுடன் தியா அதிர்ச்சி அடைந்தாள். அஜய், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று தியாவின் குரல் கோபத்தில் நடுங்கியது. நான் உன்னையும் அம்மாவையும் பார்க்க வந்தேன் தியா. எனக்கு தவறு நடந்துவிட்டது என்று அஜய் நடித்தான். ராகுல் அஜயை சந்தேகத்துடன் பார்த்தான். அவனது வருகையின் நோக்கம் அவனுக்கு புரிந்தது. நீ எதற்காக வந்தாய் என்று எனக்கு தெரியும் அஜய். இந்த சொத்து உனக்கு வேண்டும் இல்லையா என்று ராகுல் கேட்டான். அஜய் ராகுலை பார்த்தான். ஆம், இந்த சொத்து எனக்கு உரியது. நான் தியாவின் சகோதரன். எனக்குத்தான் இதற்கு உரிமை. நீ அவர்களை கைவிட்டு சென்றபோது இந்த உரிமை உனக்கு தோன்றவில்லையா என்று ராகுல் கோபத்துடன் கேட்டான். அஜய் ராகுலை மிரட்டினான். நீ இந்த சொத்திலிருந்து விலக வேண்டும் ராகுல். இல்லை என்றால் உனக்கு நல்லது நடக்காது. ராகுல் பயப்படவில்லை. இந்த சொத்து தியாவுடையது. அவளுக்கு அது கிடைக்கும். உன்னை போன்ற ஒரு சுயநலவாதிக்கு அது கிடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ராகுல் கூறினான். அஜய் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினான். அவன் ராகுலையும் தியாவையும் துன்புறுத்த முயற்சிக்கலாம் என்று ராகுலுக்கு புரிந்தது. சட்ட போராட்டங்களும் அஜயின் மிரட்டல்களும் ராகுலுக்கும் தியாவுக்கும் பெரும் மன அழுத்தத்தை அளித்தன.
ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்றார்கள். ராகுல் தியாவுக்கு தைரியம் அளித்தான். நாம் உண்மையின் பக்கம் இருக்கிறோம் தியா, நம்மால் வெற்றி பெற முடியும் என்று அவன் கூறினான். தியா ராகுலின் வார்த்தைகளை நம்பினாள். அவர்களது அன்பு இந்த சவாலில் மேலும் வலுவடைந்தது. நீதிமன்றத்தில் வாதங்கள் முற்றியது. தேவயானி தேவியின் மற்ற உறவினர்கள் தியாவையும் ராகுலையும் இழிவுபடுத்த கடுமையாக முயன்றார்கள். தியாவின் தெரு வாழ்க்கை, ராகுலின் ஆட்டோ ஓட்டுநர் பின்னணி மைனஸ், இவை அனைத்தையும் தியாவுக்கு சொத்து கிடைக்க தகுதியின்மை என்று நிறுவ பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு வாதமும் தியாவுக்கு ஒரு குத்து போல இருந்தது. அவளது கண்கள் பலமுறை கண்ணீரால் நிறைந்தனால் ராகுலின் கைகளை இறுக்கமாக பிடித்து அவள் தாக்கு பிடித்தாள். சந்தோஷ் மேனன் தியாவுக்காக வலுவாக வாதிட்டார். தேவயானி தேவிக்கு குழந்தைகள் இல்லாததால் தான் வளர்த்து வந்த சகோதரனின் மகளுக்கு, அதாவது தியாவுக்கு சொத்து கொடுக்க விரும்பியதாக அவர் நிரூபித்தார். தேவயானி தேவி எழுதிய உயிலதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தியாவின் மீதான அவர்களது அன்பை தெளிவாக்கியது. தியாவின் அப்பா உயிருடன் இருந்தபோது தேவயானி தேவியுடன் நல்ல உறவில் இருந்தார் என்றும் தியாவை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றும் சந்தோஷ் மேனன் நீதிமன்றத்தில் நிரூபித்தார். தியாவை கண்டுபிடிக்கத்தான் பல ஆண்டுகள் மேற்கொண்ட விசாரணைகளையும் அவர் விளக்கினார். இந்த வாதங்களின் இடையில் அஜய் மீண்டும் முன்வந்தான். அவன் நீதிமன்றத்தில் தியாவுக்கு எதிராக சாட்சியம் அளிக்க முயன்றான். தியாவும் அம்மாவும் தெருவில் வாழ்ந்தது தியாவின் சொந்த தவறு என்றும் அவளுக்கு சொத்துக்கு உரிமை இல்லை என்றும் அவன் வாதிட்டான். அஜயின் வார்த்தைகள் தியாவை மிகவும் வேதனைப்படுத்தின. சொந்த சகோதரன் தனக்கு எதிராக திரும்புவது அவளால் தாங்க முடியவில்லை. அஜய், நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று தியா அழுது கொண்டு கேட்டாள். அஜய் அவளை பார்க்கவில்லை. அவனது முகத்தில் சுயநலம் மட்டுமே இருந்தது. சந்தோஷ் மேனன் அஜயை விசாரித்தார். அவன் ஏன் அம்மாவையும் சகோதரியையும் கைவிட்டு சென்றான், எந்த சூழ்நிலையில் இப்போது சொத்துக்கு உரிமை கோருகிறான் என்று கேட்டார். அஜயால் தெளிவான பதில் அளிக்க முடியவில்லை. அவனது வார்த்தைகளில் முரண்பாடுகள் நிறைந்திருந்தன. நீதிமன்றத்தில் வாதங்கள் முற்றிய போது ராகுல் தியாவுக்கு ஆதரவாக நின்றான். அவளை ஆறுதல் படுத்தி தைரியம் அளித்தான். பயப்படாதே தியா, உண்மை வெல்லும் என்று அவன் அவளது காதில் முணுமுணுத்தான். இறுதியாக நீண்ட வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு தியாவுக்கு ஆதரவாக இருந்தது. தேவயானி தேவியின் உயில் சட்டப்படி செல்லுபடியாகும் என்றும் சொத்தின் ஒரே வாரிசு தியா என்றும் நீதிமன்றம் அறிவித்தது. தீர்ப்பை கேட்டவுடன் தியாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இந்த முறை அது மகிழ்ச்சியின் கண்ணீர். ராகுல் அவளை கட்டிப்பிடித்தான். சந்தோஷ் மேனன் புன்னகைத்தார். தேவயானி தேவியின் மற்ற உறவினர்கள் விரக்தியடைந்து திரும்பினார்கள். அஜய் நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேற முயன்றபோது ராகுல் அவனை தடுத்தான். அஜய், உனக்கு தவறு நடந்துவிட்டது என்று ராகுல் அமைதியாக கூறினான். அஜய் ராகுலை கோபத்துடன் பார்த்தான். இந்த சொத்து தியாவுடையது. நீ உன் தவறுகளை உணர வேண்டும் என்று ராகுல் கூறினான். அஜய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான். அவனது முகத்தில் ஒருவிதமான விரக்தியும் பச்சாத்தாபமும் ராகுல் கண்டான். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ராகுலின் மற்றும் தியாவின் கதை ஊடகங்களில் பெரிய செய்தியாக மாறியது. ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் அன்பும் ஒரு பிச்சைக்காரியின் எதிர்பாராத பாக்கியமும் மும்பை நகரத்தில் பெரிய விவாதப் பொருளாக மாறியது. அவர்களுக்கு சமூகத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. மக்கள் அவர்களை பாராட்ட வந்தார்கள். இந்த வெற்றி ராகுலுக்கும் தியாவுக்கும் பெரிய ஆறுதலாக இருந்தது. அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அவர்களது மனதில் தெரு வாழ்க்கை ஒரு மறக்க முடியாத நினைவாக இருந்தது. தங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். நீதிமன்ற தீர்ப்பு தியாவுக்கு ஆதரவாக அமைந்தவுடன் ராகுலின் மற்றும் தியாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உதயமாகியது. தேவயானி தேவியின் பெரிய சொத்து தியாவுக்கு உரியது என்று சட்டம் அங்கீகரித்தது. ஊடகங்கள் அவர்களது கதையை எடுத்துக்கொண்டன. ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் நிஸ்வார்த்த அன்பும் ஒரு பிச்சைக்காரியின் எதிர்பாராத பாக்கியமும் மும்பை நகரத்தில் பெரிய விவாத பொருளாக மாறியது. பாராட்டுகளும் உதவி வாக்குறுதிகளும் அவர்களை தேடி வந்தன. ஆனால் இந்த பெரிய செல்வம் அவர்களை ஒரு சிறிதும் மாற்றவில்லை. தெரு வாழ்க்கை அவர்களது மனதில் ஒரு மறக்க முடியாத நினைவாக இருந்தது. பசி, வறுமை, தனிமை ஆகியவை என்னவென்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவேதங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை சொந்த சுகபோகங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக முடிவு செய்தார்கள். முதலில் அவர்கள் செய்தது சுமதி தேவிக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பது.
மும்பையில் உள்ள சிறந்த மருத்துவமனையில் சுமதி தேவியை அனுமதித்தார்கள். திறமையான மருத்துவர்களின் கவனிப்பில் அவரது உடல்நிலை வேகமாக மேம்பட்டது. பக்கவாதத்தால் தளர்ந்து போன உடல் மெதுவாக உயிர் பெறத் தொடங்கியது. நாட்களில் அவர் சிறிய வார்த்தைகளை பேசவும் கைத்தடியின் உதவியுடன் மெதுவாக நடக்கவும் முடிந்தது. சுமதி தேவியின் முகத்தில் ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு புன்னகை மலர்ந்தது. மகளின் மற்றும் மருமகனின் அன்பில் அந்த அம்மா மகிழ்ச்சியடைந்தார். சுமதி தேவியின் உடல்நிலை மேம்பட்டவுடன் ராகுலும் தியாவும் தங்களது பெரிய கனவை நனவாக்க முடிவு செய்தார்கள். ராகுல் பல ஆண்டுகளாக தெருவில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளித்து வந்தான். அந்த உத்வேகத்திலிருந்து அவர்களுக்கு இந்த யோசனை கிடைத்தது. தெருவில் அலைபவர்களுக்கு, பிச்சை எடுப்பவர்களுக்கு, யாருமற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுவது. நாம் பட்ட கஷ்டங்களை வேறு யாரும் படக்கூடாது ராகுல் என்று தியா கூறினாள். இந்த சொத்து நமக்கு கிடைத்தது ஒரு நியமம். இதை நாம் மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக தியா, இந்த ஆசிரமம் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய பணியாக இருக்கும் என்று ராகுல் கூறினான். அவர்கள் சந்தோஷ் மேனனை அணுகினார்கள். ஆசிரமம் கட்டுவதற்கான சட்ட விஷயங்களுக்கும் நிலம் வாங்குவதற்கும் அவர் அவர்களுக்கு உதவினார். மும்பை நகரத்திற்கு வெளியே ஆனால் அதிக தொலைவில் இல்லாத ஒரு இடத்தில் விசாலமான ஒரு நிலத்தை அவர்கள் வாங்கினார்கள். ஒரு புகழ்பெற்ற கட்டிட கலைஞரை கொண்டு ஆசிரமத்தை வடிவமைக்கச் செய்தார்கள். அது வெறும் ஆசிரமம் அல்ல. அங்கு தங்குபவர்களுக்கு உணவு, உடை, பாதுகாப்பான தங்குமிடம் ஆகியவற்றுடன் கல்வி அளிக்கவும் தொழில் பயிற்சி அளிக்கவும் அவர்கள் இலக்கு வைத்தார்கள். குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல வசதி செய்தார்கள். பெரியவர்களுக்கு தையல், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், விவசாயம் போன்ற வேலைகளில் பயிற்சி அளித்தார்கள். யாரும் பிச்சை எடுக்காமல் சுயமாக வாழ முடிய வேண்டும் என்பது அவர்களது இலக்கு. ஆசிரமத்தின் கட்டுமானம் வேகமாக நடந்தது. ராகுலும் தியாவும் ஒவ்வொரு கட்டத்திலும் தீவிரமாக பங்கேற்றார்கள். ராகுல் தினமும் கட்டுமான இடத்திற்கு சென்று விஷயங்களை பார்த்தான். தியா ஆசிரமத்தில் தங்குபவர்களுக்கு தேவையான வசதிகளை பற்றி யோசித்தாள். அவர்களது கனவு நனவாகிக் கொண்டிருந்தது. ஆசிரமம் முடிந்தது. அன்பின் ஒளி என்று அவர்கள் அதற்கு பெயரிட்டார்கள். திறப்பு விழாவில் மும்பையில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் ஊடகங்களும் பங்கேற்றன. ராகுலும் தியாவும் சுமதி தேவியும் இணைந்து ஆசிரமத்தை திறந்து வைத்தார்கள். அந்த நொடியில் தியாவின் மற்றும் ராகுலின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. தங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் பலரது வாழ்க்கையில் ஒளிகொண்டு வரப்போகிறது என்று அவர்களுக்கு தோன்றியது. ஆசிரமத்தின் செயல்பாடு தொடங்கியது. தெருவில் அலைபவர்கள், அனாதைகள், நோயாளிகள் இப்படி பலருக்கு ஆசிரமம் ஒரு வீடாக மாறியது. ராகுலும் தியாவும் ஆசிரமத்தின் செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கேற்றார்கள். ராகுல் ஆசிரமத்தின் விஷயங்களை பார்த்து நடத்தினான். தியா தனது கலை திறமைகளை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தாள். அவர்களது வாழ்க்கையில் வண்ணங்களை கொண்டு வர அவள் முயன்றாள். இந்த நேரத்தில் அஜய்தியாவின் சகோதரன் மீண்டும் அவர்களது வாழ்க்கையில் நுழைந்தான். நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறிய பிறகு அவன் ராகுலையும் தியாவையும் துன்புறுத்த முயன்றிருந்தான். ஆனால் ராகுலின் உறுதியும் சந்தோஷ் மேனனின் சட்ட ஆதரவும் காரணமாக அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சொத்தை திருடுவதற்கு அவன் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. அவன் மோசமான நட்பு வட்டங்களிலிருந்து வெளியே வர கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆசிரமம் பற்றிய செய்திகள் அவனுக்கு தெரிந்தன. ஒரு நாள் அவன் ஆசிரமத்தின் வாசலில் வந்து நின்றான். அவனது முகத்தில் ஒருவிதமான பச்சாத்தாபமும் வெட்கமும் நிறைந்திருந்தன. தியா அவனை பார்த்தவுடன் முதலில் திகைத்தாள். பின்னர் அவளது கண்களில் கோபம் நிறைந்தது. "நீ இங்கே எதற்கு வந்தாய்?" என்று அவள் கேட்டாள். "தியா, எனக்கு தவறு நடந்துவிட்டது. நான் உங்களுக்கு செய்தது பெரிய தவறு" என்று அஜய் அழுது கொண்டு கூறினான். "என்னை மன்னித்துவிடு." ராகுல் அஜயின் அருகில் வந்தான். "நீ செய்தது தவறு அஜய். ஆனால் எல்லோருக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க உரிமை உள்ளது." தியாவுக்கு அஜயை மன்னிப்பது கடினமாக இருந்தது. ஆனால் ராகுலின் வார்த்தைகளும் அஜயின் கண்களில் உள்ள பச்சாத்தாபமும் அவளை மாற்றி சிந்திக்க வைத்தன. அவள் அஜயை மன்னித்தாள். அஜய் ஆசிரமத்தின் ஒரு பகுதியாக மாறினான். அவன் ராகுலையும் தியாவையும் ஆசிரமத்தின் விஷயங்களை பார்க்க உதவினான். அவனது வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்தது. அவன் நன்மையின் பாதையை நோக்கி திரும்பினான். சுமதி தேவிக்கு ஆசிரமத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ முடிந்தது. அவரது உடல்நிலை முழுமையாக மேம்பட்டது. ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. மக்களின் நன்மையில் அந்த அம்மா பெருமைப்பட்டார். ராகுலின் மற்றும் தியாவின் இந்த முயற்சி மும்பையிலும் மற்ற நகரங்களிலும் உள்ள மக்களுக்கு பெரிய உத்வேகமாக மாறியது.
மேலும் பலர் நன்மை செய்ய முன்வந்தார்கள். அன்பின் ஒளி என்ற ஆசிரமம் பலருக்கு நம்பிக்கையின் சின்னமாக மாறியது. அன்பின் ஒளி என்ற ஆசிரமம் மும்பை நகரத்தில் ஒரு ஒளிகோபுரமாக மாறியது. ராகுலின் மற்றும் தியாவின் அன்பும் இரக்கமும் பலரது வாழ்க்கையில் ஒளி கொண்டு வந்தன. தங்களுக்கு கிடைத்த பெரிய செல்வத்தை சொந்த சுகபோகங்களுக்கு பயன்படுத்தாமல் சமூகத்தில் மிகவும் பலவீனமானவர்களுக்கு பயன்படுத்திய போது அவர்களது வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறியது. ஆண்டுகள் கடந்து சென்றன. ஆசிரமம் வளர்ந்து பெரிதானது. அங்கு தங்கியிருந்த குழந்தைகள் கல்வி பெற்று பலர் நல்ல வேலைகளை பெற்றார்கள். பெரியவர்களுக்கு தொழில் பயிற்சி கிடைத்ததால் சுயமாக வருமானம் ஈட்ட முடிந்தது. பிச்சை எடுத்தும் தெருவில் அலைந்தும் நடந்தவர்களுக்கு அன்பின் ஒளி ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது. ராகுலும் தியாவும் ஆசிரமத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் கதையையும் அறிந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் நின்றார்கள். சுமதி தேவிக்கு ஆசிரமத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ முடிந்தது. அவரது உடல்நிலை முழுமையாக மேம்பட்டது. ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. மக்களின் நன்மையில் அந்த அம்மா பெருமைப்பட்டார். ராகுலையும் தியாவையும் பார்க்கும்போது அவரது கண்கள் அன்பால் நிறைந்தன. அஜய் தியாவின் சகோதரன் ஆசிரமத்தின் செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கேற்றான். அவன் முழுமையாக மாறிவிட்டிருந்தான். அவனது பழைய சுயநலமும் மோசமான பழக்கங்களும் அவன் கைவிட்டான். ஆசிரமத்தின் கணக்குகளையும் அன்றாட விஷயங்களையும் பார்க்க ராகுலுக்கு உதவினான். அவனுக்கும் தியாவுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடைந்தது. தவறை உணர்ந்து திரும்பி வந்த அவனை தியா முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். ராகுல் இன்னும் தனது ஆட்டோ ரிக்ஷாவை ஓட்டுகிறானா என்று பலர் கேட்டார்கள். அவன் ஆட்டோ ரிக்ஷாவை விற்கவில்லை. அது அவனது வாழ்க்கையில் ஒரு நினைவாக இருந்தது. அவனது நன்மையின் சின்னமாக இருந்தது. சில சமயங்களில் ஆசிரமத்தின் தேவைகளுக்காக அவன் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை ஓட்டுவான். அல்லது நகரத்தின் பரபரப்பான தெருக்களில் ஒரு நினைவூட்டலாக அவன் அதை ஓட்டிச் செல்வான். அவனது ஆட்டோ ரிக்ஷா இப்போது வெறும் வாகனம் அல்லாது அன்பின் மற்றும் உதவியின் சின்னமாக இருந்தது. ராகுலுக்கும் தியாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. பிரகாஷ் என்று அவர்கள் அவனுக்கு பெயரிட்டார்கள். ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளிடையே பிரகாஷ் வளர்ந்தான். தியா அவனை அன்பு செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் கற்றுக் கொடுத்தாள். பிரகாஷ் ராகுலின் மற்றும் தியாவின் அன்பின் சின்னமாக இருந்தான். அவர்களது குடும்பம் முழுமையடைந்தது. ஒரு நாள் மாலை ராகுலும் தியாவும் ஆசிரமத்தின் முற்றத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆசிரமத்திலிருந்து குழந்தைகளின் சிரிப்பும் விளையாட்டு சத்தமும் உயர்ந்து கேட்டன. சுமதி தேவி குழந்தைகளுடன் நேரம் செலவழித்துக் கொண்டிருந்தார். ராகுல், நாம் எவ்வளவு தூரம் பயணித்து விட்டோம் இல்லையா என்று தியா ராகுலின் தோளில் சாய்ந்து கூறினாள். ஆம் தியா, இந்த பயணத்தில் நீ என்னுடன் இருந்தது என் மிகப்பெரிய பாக்கியம் என்று ராகுல் கூறினான். நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் பலரது வாழ்க்கையில் ஒளி கொண்டு வந்தது என்று தியாவின் கண்கள் பிரகாசித்தன. அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி தியா. அன்பும் இரக்கமும் ஒருபோதும் வீணாகாது என்று ராகுல் கூறினான். அவர்களது அன்பும் இரக்கமும் மும்பையின் பரபரப்பான நகரத்தில் ஒரு புதிய வரலாற்றை படைத்தன. தெருவில் தொடங்கிய அவர்களது வாழ்க்கை அன்பின் மற்றும் சேவையின் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறியது. அன்பின் ஒளி என்ற ஆசிரமம் மனிதநேயத்தின் ஒரு உயிர்ப்புள்ள நினைவு சின்னமாக என்றென்றும் நிலைத்து நின்றது. ராகுலின் மற்றும் தியாவின் கதை அன்பால் உலகத்தை மாற்ற முடியும் என்பதை நிரூபித்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டது.